இந்த ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸோட ஃபேமிலியை சுற்றி தான் ஃபுல்லாகவே நடக்குது. நல்ல ஒரு கிரேட்டான ஃபேமிலியாக இருந்தவங்க எப்படி போரா வந்து மாறுறாங்க அண்ட் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டே இருக்குது அண்ட் கடைசியில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் நாவலாக இந்த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டை கோல்ட்ஸ்மித் வந்து எழுதியிருக்காங்க. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலிஷ் UGTRB எக்ஸாம் சீரீஸில் டுடே ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஃபிக்ஷன் த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துருவோம். ஆலிவர் கோல்ட்ஸ்மித், he was born in the year 1728 and he died in the year 1774. இவங்க ஒரு ஆங்கிலோ ஐரிஷ் போய்ட்டா வந்து இருக்காங்க. அயர்லாண்ட் இருக்குல்ல, அதுதான் இவங்களோட சொந்த ஊராக வந்து இருக்குது. பட் லேட்டர் வந்து இங்கிலாந்துக்கு வராங்க. அங்கே வந்து அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எழுதி ஒரு கிரேட்டான ரைட்டராக வந்து மாறுறாங்க. ஸோ இவங்க ஒரு ஆங்கிலோ ஐரிஷ் போயட், நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, பிளேஸும் கூட எழுதியிருக்காங்க. இவங்க அயர்லாண்டில் இருக்க டப்ளின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ், அங்கே தான் இவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. 1756 அந்த டைம்ல தான் லண்டனுக்கு வந்து இவங்க வந்து மூவ் ஆகி வராங்களாம். இவங்களோட ஒர்க்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் சொசைட்டியோட ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேல்ஸை இவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்களாம். அந்த டைம்ல இருந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்குது, அதை எல்லாமே நம்ம இவங்களோட ஒர்க்ஸ்ல வந்து பார்க்க முடியுமா. அண்ட் இவங்க வந்து நிறைய காமெடிஸ் வந்து எழுதியிருக்காங்களாம். இங்கிலீஷ் ஸ்டேஜுக்காக பிளேல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதில் நிறைய காமெடிஸும் இவங்க வந்து எழுதியிருக்காங்களாம். இவங்களோட பெஸ்ட்டான ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டு அண்ட் இன்னொரு ஒரு பிளே கண்டிப்பாக எல்லாருமே வந்து படிச்சிருப்போம், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கியர். அந்த பிளேயுமே வந்து கோல்ட்ஸ்மித்தாக வந்து எழுதியிருக்காங்க. ஒரு காமெடியான ஒரு பிளேயாக வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு போயம் எழுதியிருக்காங்க, த டெசர்டட் வில்லேஜ். இதுவும் நம்ம வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து சென்டிமெண்டலிசம் அதை வந்து 18th century லிட்ரேச்சருக்குள்ள இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். சென்டிமெண்டலிசம் அப்படிங்கும்போது அந்த ஒர்க்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து மாரல் வேல்யூஸ், இமோஷன்ஸ், அந்த ஃபேமிலி, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுகிற ஒர்க் தான் என்ன அப்படின்னா சென்டிமெண்டலிசம். ஸோ இவங்க அந்த சென்டிமெண்டலிசமை வந்து லிட்ரேச்சருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க் த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டோட ஃபுல் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டு, எ டேல் சப்போஸ்டு டு பி ரிட்டன் பை ஹிம்செல்ஃப். அண்ட் இந்த ஒர்க்கும் ஒரு சென்டிமெண்டல் நாவல் தான். ஹியூமன் பீயிங்ஸோட அந்த இமோஷன்ஸ், வேர்ச்சூஸ், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இது லண்டனில் 1766 முதல்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை எழுதின டைம் வந்து எப்போ அப்படின்னா 1761 இருந்து 1762 அதுக்குள்ளே எழுதியிருக்காங்க. 1766 வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் வெளியாகின டைமில் இது ஒரு கிரேட்டான ஒரு பாப்புலரான ஒரு ஃபிக்ஷனாக வந்து இருந்திருக்கு. 18th century நிறைய பீப்புள் ரீட் பண்ண நாவல்ஸோட லிஸ்ட்டில் இந்த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டு வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒர்க் வந்து இப்போவும் கூட இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஒரு கிரேட்டான ஒரு கிளாசிக்கல் ஒர்க் அப்படின்னே சொல்லலாமா. இந்த ஃபிக்ஷனில் டோட்டலாக 32 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. அதை 3 பார்ட்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாமா. சாப்டர்ஸ் 1 to 3 வந்து பிகினிங்காக இருக்குது. சாப்டர்ஸ் 4 to 29 வந்து மெயின் செக்ஷனாக இருக்குது. சாப்டர்ஸ் 30 and 32 அது வரைக்கும் உள்ள ஒர்க்ஸ் வந்து கன்க்ளூஷனாக வந்து இருக்குதா. இனிமே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். த விகார், விகார்னா யார் அப்படின்னா சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்க ஒரு ப்ரீஸ்ட். அந்த ப்ரீஸ்ட்டை தான் விகார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டு, வேக்ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் இந்த பர்சன் வந்து விகாராக வந்து இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட லைஃப்பில் அண்ட் ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை தான் இந்த ஒர்க்கில் வந்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து பேசியிருக்காங்க. அந்த விகாரோட நேம் வந்து டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ். டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ் இவங்க தான் அந்த வேக்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸோட விகாராக வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவரோட ஃபேமிலி வந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலி. இவங்களோட ஒய்ஃபோட நேம் வந்து டெபோரா. அண்ட் அவருக்கு வந்து மொத்தம் 6 சில்ட்ரன் வந்து இருக்காங்க. ஜார்ஜ், அவன் தான் எல்டஸ்ட் சன்னாக இருக்கான். தென் ஒலிவியா, சோஃபியா, இவங்க 2 பேரும் வந்து டாட்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் அடுத்து ஒரு சன் இருக்கான், மோசஸ். அண்ட் கடைசியாக டிக் அண்ட் பில் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலியில் 6 சில்ட்ரன் வந்து இருக்காங்க. எல்லாருக்கூடையும் இந்த விகார் வந்து ஹாப்பியான லைஃபை வேக்ஃபீல்டில் வாழ்ந்துட்டு வந்து இருந்திருக்காரு. அவரோட மனசில் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சன் ஜார்ஜ் இருக்கான்ல, அவனுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்காலர்லி கரியரை வந்து அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் மோசஸ் இருக்கான்ல, அவனுக்கு வந்து பிஸ்னஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விகார் வந்து அவரோட மனசில் வந்து திங்க் பண்ணி வச்சிருக்காரு. ஒலிவியாவை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரொமான்டிக்கான கேரக்டர், இம்பல்சிவான கேரக்டர். இம்பல்சிவ் அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த மொமெண்டரி ப்ளஷரை நோக்கி அவங்க வந்து டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இருக்காங்க ஒலிவியா, ரொமான்டிக் அண்ட் இம்பல்சிவ். சோஃபியா அந்த கேர்ள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப ரிசர்வ்டாக இருக்க ஒரு கேரக்டராக வந்து இருக்காங்க. எல்லாரும்
ஹாப்பியாக வேக்ஃபீல்டில் வாழ்ந்துட்டு வந்து இருக்காங்க. அப்போ ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விக்காரோட அந்த ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் அவர் ஒரு மர்ச்சன்ட் கிட்ட தான் கொடுத்து வந்து வச்சிருப்பாரு. அந்த மர்ச்சன்ட் வந்து ஒன் டே இவங்களோட அந்த ஃபார்ச்சூனை அப்படியே வந்து ஸ்டீல் பண்ணிட்டு வந்து போயிடுறாரு, திருடிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ டாக்டர் பிரிம்ரோஸோட ஃபார்ச்சூன் எல்லாமே வந்து போயிருச்சு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சன் ஜார்ஜ் இருக்கான்ல, ஜார்ஜுக்கு ஆரபெல்லா வில்மோட் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட என்கேஜ்மெண்ட் வந்து ஆகியிருக்கும். இப்போ இவங்க கிட்ட வந்து எந்த மணியுமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக் ஆகிடுது. அண்ட் இந்த ஃபேமிலி வந்து ஒரு பாவர்ட்டியான லைஃப்குள்ளே வந்து தள்ளப்படுறாங்க. அவங்க வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம இனிமே ஏழ்மையாக தான் வாழணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அந்த வேக்ஃபீல்டில் அவங்களால வாழ முடியலை. அதனால இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டு வாழுவோன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஃபாதர் விக்கார் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சன் ஜார்ஜ் இருக்கான்ல, ஜார்ஜை மட்டும் லண்டனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. நீ வந்து லண்டனுக்கு போயிட்டு உனக்கு ஏதாவது ஒர்க் வந்து கிடைக்கும், அதை நீ வந்து பார்த்துக்கோ. அந்த ஒர்க் கிடைச்சதுக்கப்புறம் நீ எங்களுக்கும் கூட ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ஊரில் இருந்து பக்கத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு கிளம்பி போய் ஒரு நியூவான ஒரு சிம்பிளான ஒரு லைஃப்பை நாங்கள் லீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஜார்ஜை வந்து லண்டனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அவங்களோட ஜேர்னியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறாங்க. அவனோட நேம் வந்து மிஸ்டர் பர்ச்சல் அப்படிங்கிற ஒரு பர்சன். இவனும் ஒரு புவரான பர்சனாக தான் இருக்கான், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்து இருக்கிறான். இவங்க எல்லாருமே வந்து அந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்னில் வந்து தங்கியிருப்பாங்க. அந்த இன்னில் தான் இந்த மிஸ்டர் பர்ச்சலை வந்து தங்கியிருக்காரு. அவர் ரொம்ப புவராக இருக்கிறதுனால அவரால் அந்த ரெண்ட்டை வந்து பே பண்ண முடியல. ஸோ அந்த டாக்டர் பிரிம்ரோஸ் தான் அவரோட ரெண்ட்டை வந்து பே பண்ணுறாரு. பே பண்ணும்போது அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து ரீபே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்ச்சல் வந்து சொல்கிறான். அண்ட் அடுத்த நாள் இவங்க எல்லாரும் அந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணும்போது பர்ச்சலும் இவங்க கூட அந்த ஜேர்னியில் வந்து ஜாயின் ஆகிக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டு இருக்குது. அதுக்குள்ளே அந்த சோஃபியா வந்து விழுந்துடுறாங்க. சோஃபியா யாருன்னு பார்த்தோம், அந்த ஜென்டிலாக இருக்க ரிசர்வ்டான கேர்ள், ஒரு குட் கேர்ள்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீமில் வந்து விழுந்துடுறாங்க. அப்போ பர்ச்சல் தான் போயிட்டு வந்து சோஃபியாவை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றும் போது அந்த ஃபேமிலிக்கு இவர் மேலே ஒரு குட்டான இம்ப்ரெஷன் வந்து வருது. அண்ட் இவங்க எல்லாரும் அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டாங்க. அங்கே ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி ஹோம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. சிம்பிளாக அவங்க வந்து வாழ்கிறாங்க. இவர் ஒரு விக்கார் அப்படிங்கிறதுனால ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, சாங்ஸ் எல்லாம் பாடுறாங்க. அண்ட் இந்த ஃபேமிலி வந்து ஒரு விஷயத்தை அவங்க நல்லா சூப்பராக செய்வாங்களாம். அது என்ன அப்படின்னா, கூஸ்பெரி ஒயின். கூஸ்பெரி அப்படின்னா நெல்லிக்காய். அதை வச்சு இந்த ஃபேமிலி வந்து ஒரு ஒயின் வந்து மேக் பண்ணுவாங்களாம். அந்த ஒயினை இவங்களோட நெய்பர் ஃபேமிலி அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நெய்பர்ஸில் ஃப்ளாம்பரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியும் இருக்காங்க. அவங்க கூட இவங்க வந்து நல்லா அட்டாச்மெண்ட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இப்போ நியூவான ஒரு கண்ட்ரி ஹோமில் செட்டில் ஆகியிருக்காங்கல்ல, ஸோ அந்த பிளேஸோட லேண்ட் லார்ட் யார் அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹில் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஸ்கொயர் தான்ஹில் இவர் வந்து ஒரு வெல்தியான ஒரு பர்சன். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு ப்ளஷர் சீக்கராக வந்து இருப்பார். ஹண்டிங் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்குமா. ஒரு நாள் அப்படி ஹண்ட் பண்ண போகும்போது தான் இவங்களோட வீட்டை வந்து பார்ப்பாரு. ஓகே, நம்ம பிளேஸில் இவங்க வந்து தங்கியிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லி போவார். போகும்போது அவருக்கு அங்கே ஒலிவியா இருக்காங்கல்ல, அந்த கேர்ள் மேலே ஒரு சாம் வந்து வந்துடும். ஒலிவியாவுக்குமே வந்து அவரை பார்த்தோன்னே நல்லா வெல்தியாக இருந்தோடனே ஒலிவியாவுக்கும் அவங்க மேலே ஒரு சாம் வந்து வந்துடுது. ஸ்கொயர் தான்ஹில் வந்து ஒரு வெல்தியான பர்சன் தான். ஆனால் அவரோட என்டையர் ஃபார்ச்சூனுமே யார் மேலே டிபெண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா அவரோட அங்கிள் இருக்காங்க, சார் வில்லியம் தான்ஹில்ன்ட்டு சொல்லிட்டு. அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே தான் இவர் வந்து அனுபவிச்சுட்டு வந்து இருக்காரு. அந்த வில்லியம் தான்ஹில் வந்து ரொம்ப ஜெனரஸாக ஓகே இவன் வந்துட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொத்தெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதைவே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்கானா. இப்போ அந்த மதர் இருக்காங்கல்ல, மிஸ்ஸஸ் டெபோரா பிரிம்ரோஸ், அவங்க வந்து பார்க்குறாங்க ஒலிவியாவுக்கும் இந்த ஸ்கொயர் தான்ஹில்க்கும் இடையில ஒரு மேட்ச் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட அந்த டாட்டர் வந்து நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெபோரா பிரிம்ரோஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட வீட்டுக்கு யாரும் அடிக்கடி விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்ச்சல் அப்படிங்கிற பர்சன் வந்து பார்த்தோம்ல, சோஃபியா வந்து ஸ்ட்ரீமில் விழும்போது அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லிட்டு, அந்த பர்ச்சலுமே கூட இவங்களோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி வாராரு, ஃபார்ம் ஒர்க்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து சோஃபியா மேலே அதிகமான அஃபெக்ஷனை வந்து காட்டுறாரு. ஸோ 2 பர்சன் இருக்காங்க, ஸ்கொயர் தான்ஹில் அண்ட் இன்னொரு பர்சன் வந்து மிஸ்டர் பர்ச்சல். இவங்க 2 பேருமே வந்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஸோ ஆப்வியஸாக அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்காங்களாம். பர்ச்சலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவன் இப்போ நல்ல ஒரு ரிஃபார்ம்டு மேனாக தான் இருக்கிறான். பட் அவனோட பாஸ்ட் பற்றி யாருக்குமே பெருசாக எதுவுமே தெரிஞ்ச மாதிரி இல்லை, ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குதான். பர்ச்சல் வந்து இப்போ பிரிம்ரோஸ் ஃபேமிலி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கொயர் தான்ஹில் வந்து
மிஸ் வில்மோட் அவங்கள மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பிளான் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பர்ச்சல் வந்து சொல்கிறாரு. மிஸ் வில்மோட் வந்து யாருன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? மிஸ் ஆரபெல்லா வில்மோட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த விக்காரோட ஃபர்ஸ்ட் சன் ஜார்ஜுக்கு வந்து என்கேஜ் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இவங்ககிட்ட ஃபார்ச்சூன் இல்லாததுனால அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த பர்சன் மிஸ் ஆரபெல்லா வில்மோட்டை இந்த ஸ்கொயர் தான்ஹில் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பர்ச்சல் வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் தான்ஹில் வந்து அடுத்த நாள் வரும்போது இந்த விஷயத்த பேசும்போது அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஆரபெல்லா வில்மோட்டானா அவங்களெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன், அவங்க ரொம்ப ஒரு அக்லியான கேர்ளாக இருக்காங்க, எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான்ஹில் வந்து சொல்லிடுறான். அண்ட் இப்போவும் ஒலிவியா வந்து இந்த தான்ஹில் மேலே ரொம்ப ஒரு சாமா ரொம்ப அட்ராக்ஷனாக தான் இருக்காங்களாம். அண்ட் இந்த ரெண்டு பேர் மிஸ்டர் பர்ச்சல் அண்ட் தான்ஹில் ரெண்டு பேரும் அடிக்கடி இந்த டாக்டர் பிரிம்ரோஸோட வீட்டுக்கு வந்து மாற்றி வந்துட்டே இருக்காங்களாம். அது ஒரு பாயிண்ட்ல அந்த ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது, என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம டாட்டர்ஸை வந்து இப்படி பார்க்குறதுக்காக வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனாயிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒன் டே ஸ்கொயர் தான்ஹில் இந்த ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து ஒரு பால்க்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. பால் அப்படின்னா டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி வந்து இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கொயர் தான்ஹில் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இந்த ஃபேமிலி எல்லாரும் போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேஷனபிளான லேடிஸ் எல்லாருமே வந்து அந்த பால்க்கு வந்து வந்திருக்காங்களாம். அண்ட் அவரோட ஹவுஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி வேனிட்டியை அப்படி ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ரைட்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஹவுஸ் ஹோல்டில் வந்து இருக்குது. ஒரு பெரிய ஹவுஸ், ஒரு வெல்த்தியான பர்சனில் ஒரு காசில் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெரிய பால் வந்து நடக்குது. அந்த பாலில் ஒலிவியாவும் ஸ்கொயர் தான்ஹிலும் சேர்ந்து வந்து டான்ஸ் வந்து பண்ணுறாங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்குறாரு. ஒலிவியா வந்து ஒரு ஸ்கொயரை மேரேஜ் பண்ணுவாங்க அண்ட் சோஃபியா வந்து ஒரு லார்டை மேரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துட்டு வந்து போகிறாரு. ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹிலாக இருக்கலாம், லார்ட்னா ஏதோ ஒரு லார்டாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்டு இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து போகிறாரு. இந்த ஃபேஷனபிள் லேடிஸை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் எல்லாருக்கும் நம்மளும் ஃபேஷனபிளாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. இந்த ரெண்டு லேடிஸ் இருக்காங்கல்ல, ஒலிவியா அண்ட் சோஃபியா, ரெண்டு பேரையுமே நம்ம வந்து இந்த ஃபேஷனபிள் லேடிஸ் கூட லண்டனுக்கு வந்து அனுப்பி இவங்களையும் ஃபேஷனபிள் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. முக்கியமாக திங்க் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த மதர் தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டில் இருக்க ஹார்ஸை வந்து நம்ம செல் பண்ணி மணியை அரேஞ்ச் பண்ணி சோஃபியா அண்ட் ஒலிவியா ரெண்டு பேரையும் நம்ம வந்து லண்டனுக்கு வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பட் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து சீட்டிங் தான் நடக்குது. முதல்ல மோசஸ் அவனை வந்து ஹார்ஸை வந்து செல் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ஸோட நேம் வந்து கோல்ட் அப்படிங்கிற ஹார்ஸ். இந்த ஹார்ஸை அவன் விற்க போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து சீட் பண்ணிடுவார். இவன் வந்து ஃபேக்கான சில்வர் ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவான். வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு அது சில்வரே கிடையாது அப்படி சொல்லி ஏமாந்து வந்துடுறான் மோசஸ். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்ஸ் வச்சுருக்காங்க இவங்க, பிளாக்பெரின்னு சொல்லிட்டு. அந்த ஹார்ஸை வந்து டாக்டர் பிரிம்ரோஸே போயிட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லி போவார். பட் அவரையுமே அங்கே ஒரு பர்சன் வந்து ட்ரிக் பண்ணிடுவான். இவரும் ஏமாந்து போயிடுறாரு. இந்த ரெண்டு பேரையுமே சீட் பண்ணது ஒரே ஒரு மேன் தான். அவரோட நேம் வந்து மிஸ்டர் ஜெங்கின்சன். இவர் வந்து ஒரு ட்ரிக்ஸ்டர், ரெண்டு பேருமே ஏமாத்திட்டாரு. ஸோ இவங்க வீட்டில் இருந்து அந்த ரெண்டு ஹார்ஸுமே கூட இப்போ வந்து போயிருச்சு. வீட்டுக்கு வந்தப்பறம் டாக்டர் பிரிம்ரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, பாவர்ட்டியாக தான் இருக்குது, நம்ம இதில் வந்து வாழ வந்து பழகிக்கணும், நம்மளோட சிச்சுவேஷன்லேருந்து ரொம்ப ரைஸ் ஆகலாம், நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலிக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாரு. அண்ட் ஸ்கொயர் தான்ஹில் வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்கும்போது அந்த மதர் வந்து ஒரு ஸ்கீம் வந்து பண்ணுறாங்க. எப்படியாவது ஒலிவியாவை இவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு ஸ்கீம் பண்ணுறாங்க. ஸோ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு டெஸ்ட் மாதிரி தான்ஹிலுக்கு வந்து வைக்கிறாங்க. பேசுகிறாங்க, நாங்கள் இப்படி வந்து ஒலிவியாவுக்கு வந்து மேட்ச் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஃபார்மர் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களோட நெய்பர்ஹுட்டில், ஃபார்மர் வில்லியம்ஸ். அண்ட் அவங்கள இந்த ஒலிவியாவுக்கு ஒரு சூட்டராக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மதர் டெபோரா வந்து ஸ்கொயர் தான்ஹில்ட்டே சொல்கிறாங்க. தான்ஹில் வந்து உடனே அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல அப்போஸ் பண்ணுறான். ஆனால் என்ன ப்ராமிஸ் வந்து பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா, நான் ஒலிவியாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அந்த ப்ராமிஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறான். பட் அந்த பிளானை அப்போஸ் மட்டும் பண்ணுறான்னா தான்ஹில். டாக்டர் பிரிம்ரோஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மர் வில்லியம்ஸை தான் நம்ம கேர்ளுக்கு வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து திங்கிங் வந்து இருக்குது. ஏன்னா அந்த ஃபார்மர் வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு ரெஸ்பான்சிபிளான மேன். ஸோ நம்மளோட டாட்டரை அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒலிவியா வந்து ரொம்ப ரெலக்டண்ட்டாக ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மேரேஜுக்கு வந்து அக்செப்ட் வந்து பண்ணிடுறாங்க. அண்ட் அக்செப்ட் பண்ணதுனால தான்ஹில்க்கு இது ரொம்ப ஒரு கோவத்தை வந்து உருவாக்குது. அந்த மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. ஒலிவியா வந்து திடீர்னு வந்து காணாமல் வந்து போயிடுறாங்க.
2 ஜென்டில்மேன் கூட ஒலிவியா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த வீட்டை விட்டு. அவங்க ரிலக்டண்ட்டாக தான் அந்த ஃபார்மர் வில்லியம்ஸை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஸோ மேரேஜுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் ஒலிவியா அந்த ஹவுஸில் இருந்து எஸ்கேப் வந்து ஆகிடுறாங்க. இப்போ அந்த மதருக்கு வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட டாட்டரை ரொம்ப கர்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபாதர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா, பட் நம்ம வந்து அவளை வந்து ஃபர்கிவ் வந்து பண்ணணும். ஒரு ரிப்பெண்டன்ட்டான சின்னரை வந்து நம்ம எப்போவுமே ஃபர்கிவ் வந்து பண்ணணும். ரிப்பெண்டன்ட்டான சின்னர் அப்படின்னா அவங்களோட தப்பை உணர்ந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள ஃபர்கிவ் பண்ணணும். இவர் ஒரு ப்ரீஸ்ட் இல்லை, ஸோ அதனால அந்த ஃபர்கிவிங் நேச்சர்லாம் இவருக்கு வந்து இருக்குது. அண்ட் இவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பொண்ணு காணாமல் போனதுக்கு பின்னாடி தான்ஹில் தான் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி, நான் தான்ஹிலோட ஹவுஸ்க்கு போயிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருந்து வந்து கிளம்புறாரு. அவர் அங்கே போயிட்டுருக்க வேலையே நிறைய ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன அப்படின்னா, மிஸ்டர் பர்ச்சல் இருக்காருல்ல, சோஃபியாவை இந்த வீட்டிலேயே வந்து கொஞ்சம் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சன், அவர் தான் அப்டெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர் வந்து அந்த ஊரில் வந்து பரவிட்டே வந்து இருக்குது. அண்ட் இவர் டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து தான்ஹிலோட கேசலுக்கு வந்து போகிறாரு. போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒலிவியா வந்து இல்லை. அங்கே போனாலும் யார் மேலே தான் இந்த பிளேம் வந்து விழுது அப்படின்னா, பர்ச்சல் தான் இதுக்கு வந்து காரணம். பர்ச்சல் தான் ஒலிவியா வந்து அப்டெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே போனதுக்கப்புறமும் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த தான்ஹிலோட வீட்டில் இருந்து கிளம்புறாரு. நிறைய பிளேசஸில் அவர் போயிட்டு ஒலிவியாவை வந்து சர்ச் பண்ணுறாரு. அப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்னில் வந்து தங்கியிருக்காரு. அந்த இன்னில் மிஸ் ஆரபெல்லா வில்மோட்டை அவர் வந்து மீட் பண்ணுறாரு. ஜார்ஜுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம்ல, அந்த கேர்ள், அவங்க தான் ஆரபெல்லா வில்மோட்டை வந்து மீட் பண்ணுறாங்க. பட் இவங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் தான்ஹில் ஆசைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வந்துச்சு. இப்போ அந்த ஆரபெல்லா எப்படி இருக்காங்க அப்படின்னா அன்மேரிடாக தான் இருக்காங்க. ஜார்ஜ் கூட அவங்களோட என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் அவங்க யாரையுமே மேரேஜ் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஸோ அதனால அன்மேரிடாக தான் இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு அந்த பிளேஸில் வந்து ஒரு ப்ளே வந்து நடக்குது. தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ளே வந்து நடக்குது. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஆரபெல்லா வில்மோட், டாக்டர் பிரிம்ரோஸ் அண்ட் அந்த இன்னில் இருக்க நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து அந்த ப்ளேயை வந்து பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. போனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டேஜில் ஒரு ஆக்டர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆக்டர் வந்து யார் அப்படின்னா ஜார்ஜா வந்து இருக்கான். அந்த பிளேல அவன் வந்து ஹொரேஷியோ அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கானா. ஹேம்லெட் பிளேல ஹொரேஷியோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ரோலை தான் இந்த ஜார்ஜ் வந்து ப்ளே பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும்போதே அவரும் இவங்க 2 பேரையும் வந்து பார்த்துறாரு. ஆரபெல்லாவையும் ஃபாதரையும் வந்து பார்த்துடுறாரு. இவங்களை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப இமோஷன் அதிகமாயிருச்சு. ஸோ அதனால அந்த பெர்ஃபார்மன்ஸை விட்டுட்டு இவங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஜார்ஜ் அண்ட் இந்த ஆரபெல்லா 2 பேரும் பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கு இடையில அவ்வளோ சந்தோஷம் வந்து வந்திருக்கு. ஜார்ஜும் ஆரபெல்லாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாரு. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். பிரிம்ரோஸ் வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஓகே இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ட்ரூவாக தான் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அண்ட் ஜார்ஜ் இப்போ அவனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிகினிங் ஆஃப் த பிளேலையே இவனுக்கு ஒரு ஸ்காலர்லி கரியர் வேணும்னு சொல்லி அந்த ஃபாதர் விகார் வந்து இவனை லண்டனுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. லண்டனில் போயிட்டு இவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டான்னு பார்ப்போம். போயிட்டு முதல்ல ஸ்காலர்லியாக ஒரு ரைட்டராக தான் அவனோட ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறானா. அண்ட் அது வந்து ஒரு ஃபெயிலியராக தான் முடியுது. அப்புறம் அங்கேயுமே ஸ்கொயர் தான்ஹில் இருக்காருல்ல, அவனுக்கும் கூட இவன் வந்து சர்வ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் யூரோப் ஃபுல்லாக வாண்டர் பண்ணியிருக்கான். நிறைய ஜாப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான். டீச்சிங், சிங்கிங், டியூட்டர் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, ஆர்ட் எல்லாம். ஸோ இப்படி நிறைய ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான். எல்லாத்துலேயும் ஒரு ஃபெயிலியராக தான் ஆகியிருக்கான். அண்ட் கடைசியாக ஒரு ட்ராவலிங் தியேட்டர் கம்பெனி வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த தியேட்டர் கம்பெனியில் போயிட்டு ஒரு ஆக்டராக அவன் வந்து இருந்திருக்கான். அண்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் ஃபாதரையும் ஆரபெல்லாவையும் அவன் வந்து பார்த்துருக்கான். இந்த டைமில் இங்கே ஸ்கொயர் தான்ஹில் வந்து அப்பியர் வந்து ஆகுறாரு. அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, மிஸ் ஆரபெல்லா வில்மோட்டை பார்க்கணும், பார்த்து அவங்கள மேரேஜ் பண்ணுறதுக்காக ஃபேமிலியோட அப்ரூவல் எல்லாம் வேணும் அப்படிங்கிறக்காக அவர் வந்து வந்திருக்காரு. ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. அந்த வீட்டில் போயிட்டு பர்ச்சல் வந்து சொல்லிடுவார், இப்படி அந்த ஸ்கொயர் வந்து ஆரபெல்லாவை மேரேஜ் பண்ண பிளான் பண்ணுறான்னு சொல்லும்போது தான்ஹில் வந்து அதை வந்து அப்படியே வந்து மறுத்துருவார். அவர் ரொம்ப அக்லியான ஒரு கேர்ள், அவளெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுத்துருவார். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் தான்ஹில் வந்து ஃபேமிலியோட அப்ரூவல் வாங்குறதுக்காக ஆரபெல்லா வில்மோட்டை கோட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஆரபெல்லா வில்மோட்டுக்கு யாரை தான் பிடிக்கும் அப்படின்னா ஜார்ஜை தான் பிடிக்கும். ஸோ எப்படியாவது ஜார்ஜை இந்த இடத்துல இருந்து கட் பண்ணும் அப்படிங்கிறக்காக ஸ்கொயர் தான்ஹில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் உனக்கு ஒரு
ஆஃபீஸர்ஸ் கமிஷனில் உனக்கு ஒரு ஜாப் வந்து வாங்கி தரேன், வெஸ்ட் இண்டீஸில் இருக்குது, நீ வந்து அங்கே போயிட்டு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி தான்ஹில் வந்து ஜார்ஜை அந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே கட் பண்ணி விடுறாரு. ஜார்ஜ் வந்து கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் பிரிம்ரோஸ்க்கு வந்து ஒரு உண்மை வந்து தெரியுது. தான்ஹில் வந்து விமனை வந்து நிறைய செடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், விமன் எல்லாத்தையுமே வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறது டாக்டர் பிரிம்ரோஸ்க்கு இப்போ வந்து தெரியுது. அவர் ரொம்ப மனசு வந்து வருத்தப்படுறாரு. நம்மளோட டாட்டரை இவன் தான் அப்போ வந்து அப்டெக்ட் பண்ணியிருப்பான் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. ஒரு இன்னில் போயிட்டு வந்து தங்குறாரு. தங்கும்போது அங்கே பார்த்தா அங்கே ஒலிவியா வந்து இருந்திருக்காங்க. இப்போ ஒலிவியா வந்து இந்த ஃபாதர் கிட்ட வந்து ரீவீல் பண்ணுறாங்க, தான்ஹில் தான் என்னை வந்து ட்ரிக் பண்ணிட்டான், தான்ஹில்னால தான் நான் வீட்டில் இருந்து வந்து எஸ்கேப் வந்து ஆனேன், என்னை வந்து ஒரு ஷாம் மேரேஜ் வந்து பண்ணிட்டான். ஷாம் அப்படின்னா ஒரு ஃபால்ஸான ஒரு மேரேஜ் வந்து பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறம் என்னை வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணினா அப்படிங்கிற மாதிரி ஒலிவியா வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ இவருக்கு தெரியுது இந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து அந்த ஸ்கொயர் தான்ஹில். ஒரு வெல்தியான ஒரு பர்சன், ஒரு ப்ளஷர் சீக்கர், ஆல்சோ ஒரு உமனைசராகவும் அவன் வந்து இருந்திருக்கான் அப்படிங்கிறது இவருக்கு வந்து தெரியுது. ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து அந்த பொண்ணை வந்து மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சுட்டு நான் உன்னைய வந்து வீட்டுக்கு வந்து திரும்பியும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி அவருக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணுறாரு. இப்போ ஒலிவியாவும் அந்த ஃபாதரும் சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து வராங்க. வரும்போது ஒலிவியா கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து கொஞ்ச நாள் வந்து பக்கத்தில் ஒரு இன் இருக்கு, அந்த இன்னில் வந்து தங்கி இரு, உன்னோட மதர் வந்து உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, உன் மதர் வந்து ஃபர்கிவ் பண்ணதுக்கப்புறம் உன்னையை நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இவர் மட்டும் தனியாக வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவரோட வீடு வந்து அப்படி ஃப்ளேம்ஸில் இருக்குது, எரிஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே மயக்கமே வந்துருச்சான். அப்போ மோசஸ் தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணி ஃபாதரை வந்து நினைவுக்கு வந்து கொண்டு வரான். நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே வீட்டுக்குள்ளே தான் அவர் வந்து ஓடுறாரு. வீட்டுக்குள்ளே சின்ன பசங்க 2 பேர் பார்த்தோம்ல, இவரோட கடைசி பசங்கன்னு சொல்லி டிக் அண்ட் பில், அவங்க 2 பேரும் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து போகிறாரு. போகும்போது அவருக்கு வந்து நிறைய இன்ஜூரிஸ் எல்லாமே வந்து வந்துடுது. இப்போ வீடை வந்து போயிருச்சு. அந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன அவுட் பில்டிங்கில் தான் போயிட்டு ஷெல்டராக தங்கி இருக்காங்களாம். இந்த வீடு எரிஞ்சதுக்கும் காரணம் யார் அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹிலாக தான் இருக்காரு. அவங்களோட வீடு வந்து எரிஞ்சு போனதுக்கப்புறம் நெய்பர் ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த பிரிம்ரோஸ் ஃபேமிலிக்கு வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுறாங்களாம். டாக்டர் பிரிம்ரோஸால் இப்போ வந்து ஒர்க்குக்கு வந்து போக முடியலை. அந்த ஃபயர்க்குள்ளே போயிட்டு வந்ததுனால அவரோட ஆர்மில் ஒரு இன்ஜூரி வந்து வந்துடுது. ஸோ அதனால் இவரால் ஒர்க் வந்து பண்ண முடியலை. அதனால இவர் வந்து மற்ற பீப்புள் எல்லாருக்குமே வந்து பைபிளை வந்து ரீட் பண்ணி அவங்களோட ஸ்பிரிட்டை லிஃப்ட் அப் பண்ணக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்காராம். அண்ட் இப்போ ஒலிவியாவை பக்கத்தில் ஒரு இன்னில் தங்க வச்சிருந்தாருல, ஒலிவியாவை திரும்ப வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராரு. வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒலிவியாவை எல்லாருமே வந்து ரொம்ப கோல்டாக தான் வெல்கம் பண்ணுறாங்க. முக்கியமாக அவங்களோட மதர் வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு ஹார்ஷான ட்ரீட்மெண்ட் தான் ஒலிவியாவுக்கு வீட்டில் வந்து கிடைக்குது. அப்போ டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து அந்த மதர் கிட்ட சொல்றாங்க, நம்ம வந்து ஃபர்கிவ் வந்து பண்ணணும், ஒருத்தவங்க நம்ம கிட்ட ரிப்பன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து சொல்றாரு. ஒலிவியாவுக்கு வீட்டில் ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருக்கு. அண்ட் என்னவோ ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இப்படி ஃபார்மர் வில்லியம்ஸ் மாதிரி ஒரு குட்டான பர்சனை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, அவங்கள மேரேஜ் பண்ணாம இப்படி நம்ம ஓடி போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக அவங்க வந்து ஃபீல் பண்றாங்களாம். இன்னொரு ஒரு ஹர்ட்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வந்து வருது. என்ன அப்படின்னா, ஸ்கொயர் தான்ஹில் வந்து மிஸ் ஆரபெல்லா வில்மோட் கூட என்கேஜ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து வருது. அதுவும் இவங்களை வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணுது. இப்போ டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து ஸ்கொயர் தான்ஹிலோட உண்மையான கேரக்டர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே தான்ஹிலோட வீட்டுக்கு போயிட்டு அவனை வந்து கன்ஃபரண்ட் வந்து பண்ணுறாரு. அவனை வந்து ரெப்டைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னோட பொண்ணோட லைஃப்பில் நடந்த ட்ராஜடிக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ் வந்து பண்ணுறாரு. அக்யூஸ் பண்ணோன்னே தான்ஹில் வந்து என்ன ஆகுறான் அப்படின்னா ரீட்டாலியேட் ஆகுறான். அவன் வந்து மன்னிப்பு எதுவும் கேட்கல. பட் இவங்களை வந்து த்ரெட் வந்து பண்ணுறான். நீங்கள் ஏற்கனவே என்கிட்டே நிறைய டெட் வந்து வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து வீடை வந்து கொடுத்ததுக்கான ரெண்ட் எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்கல, ஸோ டெட்ஸ் அண்ட் ரெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து மிரட்ட வந்து ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சூன் அவனோட ஸ்டீவர்ட், அவங்ககிட்ட வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து டாக்டர் பிரிம்ரோஸோட வீட்டில் இருக்க கேட்டில் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து டாக்டர் பிரிம்ரோஸை வந்து அரெஸ்ட்டும் வந்து பண்ணிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா டெட்டார்ஸ் பிரிசன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம டேவிட் காப்பர்ஃபீல்ட் படிக்கும் போதே அதை வந்து பார்த்துருப்போம். கடன் வாங்கி அதை கட்ட முடியலை அப்படின்னா அவங்கள வந்து இந்த டெட்டார்ஸ் பிரிசனில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இவரால் கட்ட முடியலைல்ல, டாக்டர் பிரிம்ரோஸால் அவரோட ரெண்ட் அண்ட் அவரோட டெட் எல்லாம் அடைக்க முடியாததுனால இவரையும் அந்த பிரிசனில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபேமிலி வந்து இன்னுமே ரொம்ப டெஸ்பேரான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து போயிடுது. அவர் வந்து ஹாப்பியாகவே ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு பிரிசனுக்கு வந்து போயிடுறாரு. பிரிசனில் போனால் இவர்
ஒரு பர்சனை மீட் பண்ணுறாராம். மிஸ்டர் ஜென்கின்சன் அப்படிங்கிற ஒரு பர்சன். இவர் வந்து யார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பிரிம்ரோஸையும் அவரோட பையன் மோசஸையும் ஹார்ஸை வந்து விற்க போகும்போது ஏமாற்றிருப்பான். அந்த பர்சனை பிரிசனில் வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு ப்ரீஸ்டாக இருக்கிறதுனால அவனையும் கூட மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சு இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட மாறிடுறாங்களாம். இந்த டைமில் ஒலிவியா எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே டிப்ரெஷனில் வேற இருந்தாங்களா, இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீவர் வேற வந்துருச்சு. வந்ததில் ரொம்ப வீக் ஆகிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த ஊரில் இருக்க மற்ற பேரிஷனர்ஸ் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து டாக்டர் பிரிம்ரோஸை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. காசை கொடுக்கணும் அப்படி தானே, ஸோ அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து அவங்களோட ஹெல்ப்பை வந்து ரெஃப்யூஸ் வந்து பண்ணிடுறாரு. அவங்க ஃபேமிலி சொல்கிறதெல்லாம் கேட்காம பிரிசன்லேயே வந்து இருக்கிறாரு. பிரிசனில் இருக்க மற்ற பிரிசனர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு வந்து இவரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காராம். இவென்ச்சுவலாக அங்கே இருக்க பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ண மாதிரி கூட இவர் வந்து மாற்றிருக்காரு. அவரோட அந்த ப்ரீச்சிங் மூலமாக பிரிசனர்ஸை கூட இவர் வந்து மாற்றிருக்காரு அப்படிங்கிறது இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் தான் முக்கியம், ஹார்ஷான பனிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறத விட நியாயத்தை கொடுக்கணும். லாஸ் எல்லாமே வந்து பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கணுமே தவிர புவரான பீப்புளை அப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒலிவியா வந்து ஃபாதரை அடிக்கடி பிரிசனில் வந்து மீட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு நாள் பார்க்கும்போது ஃபாதர்கிட்ட பெக் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் வந்து தான்ஹில் கிட்ட சப்மிட் ஆகிருங்க, இல்லைனா தான்ஹில் வந்து நம்மளை வந்து நிம்மதியாகவே வாழ விட மாட்டான் அப்படின்னு ஒலிவியா வந்து சொல்கிறா. பட் ஃபாதர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. நான் அவன்கிட்ட சப்மிட் ஆகிட்டேன் அப்படின்னா உன்னோட ஹானரை அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ண மாட்டேன். அவன் ஒன்று மேரேஜ் பண்ணியிருக்கான், ஸோ அவன் வந்து உன் கூட தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இவரோட பிரின்சிபல் படி என்ன அப்படின்னா, இவர் வந்து மோனோகாமிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். மோனோகாமி அப்படின்னா ஒரு மேனுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணும், அந்த பிரின்சிபல் இருக்கக்கூடியவர். ஸோ அதனால் ஸ்கொயர் தான்ஹில் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஸ்டர்னாக இருக்காரு. பட் அவன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த ஃபேமிலிக்கு வந்து டார்ச்சர் வந்து கொடுத்துட்ருக்கான். அண்ட் ஒலிவியாவோட ஹெல்த் வந்து ரொம்ப பேடான கண்டிஷனில் போயிட்டே இருக்குது. அவளுக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னு பார்த்தோம்ல, ரொம்ப பேடாக வந்து போயிட்டே இருக்குது. ஒன் டே டாக்டர் பிரிம்ரோஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது, ஒலிவியா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது. இந்த டெத் நியூஸ் வந்து ரொம்ப டிவாஸ்டேட்டிங்காக இருக்குது டாக்டர் பிரிம்ரோஸ்க்கு. இப்போ இந்த ஜென்கின்சன் வந்து இவரை வந்து பர்சுவேட் வந்து பண்ணுறான், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பேசாமல் அந்த தான்ஹில்ஹோட பீஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க, உங்களோட சப்மிஷனை அவன்கிட்ட வந்து சொல்லிடுங்க, அதை வந்து ஒரு லெட்டர் மூலமாக எழுதி கொடுங்க, அவன் வந்து உங்களை வந்து விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜென்கின்சன் வந்து இவரை வந்து பர்சுவேட் வந்து பண்ணுறாரு. பட் அந்த லெட்டர் வந்து இவர் கொடுக்கும்போது அந்த லெட்டர் வந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகிருது. டாக்டர் பிரிம்ரோஸோட லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்து வந்துட்டே தான் இருக்குது. அடுத்த கஷ்டம் என்ன அப்படின்னா, சோஃபியாவை யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் இன்னொரு கேர்ள் ஜென்டிலாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வருது. ரொம்ப அகைன் வந்து கஷ்டப்படுறாரு. மோசஸ் வந்து ஃபாதரை வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் இவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து வருது. லெட்டர் வந்து ஜார்ஜ் கிட்ட இருந்து வந்திருக்கான். ஏதோ ஒரு நல்ல ஒரு ஒர்க்கில் அவன் வந்து செட்டில் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு. அப்போ தான் சந்தோஷப்படுறாரு கொஞ்சம். ஓகே, இந்த நல்ல விஷயமா நடந்திருக்கேன்னு டாக்டர் பிரிம்ரோஸ் சந்தோஷப்படும் போது பார்த்தா அதே பிரிசனுக்கு ஜார்ஜ் வந்து வந்துட்டு இருக்கான். அவன் கையில் செயின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவன் ரொம்ப ஊண்டடாக இருக்கான், காயம் எல்லாம் பட்டு அவன் வந்து வந்துட்டு இருக்கான். இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவனையும் வந்து ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறான், இப்படி அவனோட சிஸ்டர்ஸ் ஒலிவியா அண்ட் சோஃபியா இவங்களோட வாழ்க்கையிலலாம் அவன் விளையாடுறதுனால நான் வந்து அவனை வந்து டியூயல் பண்ண போனேன். டியூயல் அப்படின்னா 2 பேரும் வந்து அந்த வாளை வச்சு சண்டை போடுறது. அப்படி வந்து போகும்போது அவனோட சர்வன்ட்ஸ் எல்லாருமே வந்து தடுத்தாங்க. தடுக்கும்போது அந்த சர்வன்ட்ஸ் கூடலாம் ஒரு ஃபைட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைட் பண்ணதுக்காக ஜார்ஜையும் தூக்கி பிரிசனில் வந்து போட்டுட்டாங்க. டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து அவரோட சன்னை வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபெல்லோ பிரிசனர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஜெயிலில் வச்சு அவர் ஒரு ப்ரேயர் வந்து பண்ணுறாங்களாம். அந்த ப்ரேயரில் சொல்கிறாங்க, ஒரு பர்சன் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறான் அப்படின்னா அந்த சஃபரிங்ஸ் எல்லாமே அவனை ஹெவனுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணும். முக்கியமாக புவர் பீப்புளோட சஃபரிங்ஸ் எல்லாமே வந்து அவங்கள ஹெவனுக்கு தான் கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் கரெக்டாக சோஃபியா வந்து அரைவ் ஆகுறாங்க. பர்ச்சல்னு ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, பர்ச்சல் கூட சோஃபியா வந்து அரைவ் வந்து ஆகுறாங்க. சோஃபியாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ இப்போ இந்த மிஸ்டர்
மிஸ்டர் பர்ச்சல் தான் போயிட்டு அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து சோஃபியாவை ரெஸ்கியூ பண்ணி இந்த ஜெயிலுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போதான் ஒரு கிரேட்டான ஒரு உண்மை வந்து ரீவீல் ஆகுது. இந்த மிஸ்டர் பர்ச்சல் தான் யார் அப்படின்னா சார் வில்லியம் தார்ன்ஹில் அப்படின்னு சொல்லி ரீவீல் ஆகுது. நம்ம பர்ச்சல் பற்றி பார்க்கும்போதே பார்த்தோம், இவரோட பாஸ்ட் வந்து ஒரு கொஸ்டினபிளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம், ஸ்கொயர் தார்ன்ஹில் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட அங்கிள் ஒருத்தவங்களோட சொத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அந்த அங்கிள் தான் யார் அப்படின்னா சார் வில்லியம் தார்ன்ஹில். அவர் வந்து டிஸ்கைஸ் ஆகி மிஸ்டர் பர்ச்சல் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இப்போ அவர் வந்து உண்மையை வந்து ரீவீல் பண்ணுறாரு. ரீவீல் பண்ணதுக்கப்புறம் அவர் ஜார்ஜை வந்து ஃபர்கியூ பண்ணுறாங்க. ஜார்ஜ் வந்து டியூவல் பண்ணியிருப்பாள், அந்த ஃபைட்டில் பண்ணதுனால அவனை ப்ரிசனில் போட்டிருப்பாங்க. ஸோ ஜார்ஜை முதல்ல வந்து ஃபர்கியூ வந்து பண்ணிடுறாரு. அண்ட் நிறைய ஆஃபீஸர்ஸையும் அனுப்பி சோஃபியாவோட கிட்னாப்க்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த சீனில் இப்போ ஸ்கொயர் தார்ன்ஹில் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகும்போது அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சார் வில்லியம் தார்ன்ஹில் தான் இவரா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக வந்து இருக்குது. அண்ட் இப்போ அவர் வந்து ஸ்கொயர் தார்ன்ஹிலை வந்து ரிபியூக் பண்ணிடுறாரு. என்னோட சொத்துக்கள்ல இன்னும் உனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிபியூக் வந்து பண்ணிடுறாரு. ஜென்கின்சன் வந்து இவனோட எல்லா கிரைம்ஸையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கானா. ஜென்கின்சன் ஒரு ட்ரிக்ஸ்டர் தானே. ஸோ அதனால் இந்த ஸ்கொயர் தார்ன்ஹில் பண்ண எல்லா திருட்டுத்தனமான வேலைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணவும் சார் வில்லியம் தார்ன்ஹில் அவனை கம்ப்ளீட்டாகவே ரிபியூக் வந்து பண்ணிடுறாரு. இப்போ ஜார்ஜை வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு. இந்த டைமில் மிஸ் ஆரபெல்லா வில்மோட்டுக்கு என்ன உண்மை தெரிய வருது அப்படின்னா ஸ்கொயர் தார்ன்ஹிலோட அந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும்ல ஸ்கொயர் தார்ன்ஹிலோட, அதை பிரேக் பண்ணிடுறாங்க. அகைன் அவங்களுக்கு பிடிச்ச ஜார்ஜ் கூட அவங்க வந்து ரீயூனைட் வந்து ஆகிடுறாங்களாம். இப்போ ஜென்கின்சன் வந்து இன்னொரு ஒரு உண்மையும் சொல்கிறாங்க. ஒலிவியா வந்து அந்த கடுமையான ஃபீவர்னால இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, ஒலிவியா வந்து இறந்து போகலை, அவங்க வந்து அலைவாக தான் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு உண்மையும் சொல்கிறாங்க, அவங்க வந்து தார்ன்ஹிலோட ஷாம் மேரேஜ்லாம் பண்ணலை, லீகலாக தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் ஜென்கின்சன் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒலிவியாவோட அந்த ஹானரை அகெயின் வந்து ஜென்கின்சன் வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ சார் வில்லியம் தார்ன்ஹில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நீ வந்து லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கிறதுனால உன்னைய கொஞ்சம் நான் வந்து சும்மா விடுறேன், உனக்கு ஒரு ஸ்மாலான அலவன்ஸ் கொஞ்சோண்டு மணி மட்டும் தருவேன், என்னோட மற்ற ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் நான் வந்து ஒலிவியா தான் இன்சார்ஜாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ எல்லா சொத்துக்களும் அந்த ஸ்கொயர் தார்ன்ஹில்ட்ட இருந்து இப்போ ஒலிவியாவுக்கு வந்து போயிருச்சு. கொஞ்சோண்டு அலவன்ஸ் மட்டும்தான் இந்த தார்ன்ஹிலுக்கு வந்து கிடைக்குமா. அண்ட் இப்போ அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு சோஃபியாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சோஃபியாவை மேரேஜ் பண்ண போகிறேன். அந்த இன்டென்ஷனையும் அந்த வில்லியம் தார்ன்ஹில் அப்படிங்கிற பர்ச்சல் வந்து ரிவீல் வந்து பண்ணுறாரு. அண்ட் ஜென்கின்சன் வந்து இவ்வளோ பிரச்சனைகளில் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்ததுனால அவனுக்கு ஒரு $500 வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் வந்து ஆகுது. அப்போது ஜார்ஜ் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக ஒரு நியூஸ் வந்து சொல்கிறான். பிகினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மர்ச்சன்ட் இவங்களோட மணி எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுவார்ல, அந்த மர்ச்சன்ட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸை வந்து கொடுக்குறான். ஸோ இந்த ஃபேமிலியோட அவங்களோட சொந்த மணி எல்லாமே திரும்ப வந்து கிடச்சிருது. டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து அவரோட கடன் எல்லாத்தையுமே வந்து ரீபே வந்து பண்ணிடுறாரு. அண்ட் அடுத்து இவங்களோட ஃபேமிலியில் மேரேஜ் வந்து நடக்க போகுது. மிஸ்டர் பர்ச்சல் சொல்லுவாங்க, நீங்கள் தான் மேரேஜை வந்து பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் நிறைய மேரேஜஸ் வந்து நடக்குது. மிஸ்டர் பர்ச்சல் அப்படிங்கிற சார் வில்லியம் தார்ன்ஹில் வந்து சோஃபியாவை மேரேஜ் பண்ணுறாங்க. ஜார்ஜ் இருக்கான்ல, அவன் மிஸ் ஆரபெல்லா வில்மோட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்கின்சன் அண்ட் மோசஸ், ஜென்கின்சன் வந்து ட்ரிக்ஸ்டர், மோசஸ் வந்து நம்ம டாக்டர் பிரிம்ரோஸோட 4th சன்னாக வந்து இருப்பான். அவங்களுக்கு நெய்பர் ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க, ஃப்ளாம்பரோன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் டாட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் கூட சேர்ந்து வந்து மேரேஜ் பண்ணிடுறாங்களா. ஸோ அந்த செலிப்ரேஷன் ஃபேமிலி, நெய்பர்ஸ், அந்த பேரிஷனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜஸ் எல்லாத்தையுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தார்ன்ஹில் இருக்கான்ல, அந்த ஸ்கொயர் தார்ன்ஹிலுக்கு வந்து தாங்கவே முடியலை, இப்படி நம்மளோட சொத்துக்கள்லாம் போயிருச்சு அப்படிங்கிறத தாங்கவே முடியலை, நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். அவன் இப்போவும் கூட ஒலிவியா வந்து அக்செப்ட் வந்து பண்ணலை. அக்செப்ட் பண்ணாமல் அந்த ஊரில் இருந்து இன்னொரு ரிலேட்டிவ் ஹோமுக்கு வந்து அவன் வந்து எஸ்கேப் வந்து ஆகிடுறான். ஒலிவியா வந்து எப்படியாவது அவர் வந்து மாறிடுவார், ரிஃபார்ம் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி ஒலிவியா வந்து ஹோப்ஃபுல்லாக வந்து இருக்காங்களாம். அந்த வெட்டிங் ஃபீஸ்ட் டைமில் டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஒரு ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே நம்ம எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம எப்படி ஒரு பேஷண்ட்டாக இருந்தோம், ஒரு அமைதியாக தான் இருந்தார் டாக்டர் பிரிம்ரோஸ். எதுக்குமே ஒரு கிரேட்டான ஒரு
எக்ஸ்ப்ரெஷனோ அதெல்லாம் காட்டலை. எப்படி அமைதியாக இருந்தோமோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ப்ராஸ்பெரிட்டியாக இருக்க போகிறேன். என்னோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. ப்ராஸ்பெரிட்டியாக இருக்கும்போதும் அதே மாதிரி பேஷன்ஸோட இருக்கணும். கடவுளுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சஃபரிங்காக இருந்தாலும் சரி, ப்ராஸ்பெரிட்டியாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் உட்காந்து டாக்டர் பிரிம்ரோஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து முடியுது. இந்த ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸோட ஃபேமிலியை சுற்றி தான் ஃபுல்லாகவே நடக்குது. நல்ல ஒரு கிரேட்டான ஃபேமிலியாக இருந்தவங்க எப்படி புவராக வந்து மாறுறாங்க அண்ட் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டே இருக்குது அண்ட் கடைசியில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் நாவலாக இந்த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டை கோல்ட்ஸ்மித் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.